பக்கம் 9 இன்ச்சு தான் 10 பைசா இருக்கும். மொத்தம் மொட்டையா ஐடியா பண்ணாரு, ஆனால் மிஸ் ஆகிட்டு நல்லா 4 பரோட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப பசி எடுக்குது, எனக்கு ஓவராக பசி எடுக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பக்கத்தில் வந்து நெய் பரோட்டா வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் போகிறேன். நான் இப்போ நெய் பரோட்டா சாப்பிட தான் போகிறேன். போயிட்டு ஒரு பிடிக்கலன்னு இருக்கேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ வந்து பார்த்தோன்னா மணி 3:15 ஆகுது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, போயிட்டு பார்ப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா நெய் பரோட்டா. அதுவும் லோ ப்ரைஸ், ரொம்ப கம்மியான விலையாம். நிறைய சாப்பிட போகிறேன், எவ்வளோ சாப்பிட போகிறேன்னு தெரில. வாங்க, இது பக்கம் தான் இருக்குது, அப்படியே போயிடலாம், வந்துடுங்க. அதுக்கு பாருங்க, அதுதான் கடை. இப்போ கடைக்கிட்ட தான் நம்ம போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அது. கடை இதுதாங்க கடை பார்க்குறதுக்கு என்னடா கூட்டம் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் போட்டு பார்த்தா 3:30 மணிக்கு போகிறேன், அதனால தான் கூட்டம் இல்லை. இதுவே நான் 1 மணிக்கு முன்னாடி போயிருந்தால் பயங்கரமான கூட்டமாக இருந்திருக்கும். நெய் பரோட்டா இது என்ன பரோட்டாண்ணா? நெய் பரோட்டாவா? நெய் பரோட்டா பிரியா இது மாதிரி இந்த பரோட்டாவை பார்த்தோன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்க. இது எண்ணெயா நெய்யான்னு தெரியல, ஆனால் இங்கே இருக்கிறவங்களை கேட்டால் நெய் பரோட்டான்னு சொல்கிறாங்க. இது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, லவரை தூக்கி சால்னாவை நினச்சி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அதை சாப்பிடும்போதே நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது, நல்லா காரமாகவும் இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, பாருங்கள். இடமெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்களே இல்லை, டேபிளில் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இடம் சுத்தமாக இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடியே நேரடியாகவே வந்து பொரிச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன், இப்போ சாப்பிட போகிறேன் நெய் பரோட்டா. இன்றைக்கி மணி 3:30ன்றதால சரியாக கூட்டம் இல்லை. ஸோ நம்ம 1 மணிக்கு வந்ததுனா பயங்கரமாக கூட்டம் இருக்குது, சாப்பிட்டு முடியாது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வரேன். ஒரு மணி ஒரு 3:30 இருக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணா, பசிக்குதுண்ணா. நெய் பரோட்டா எவ்வளோ ஒரு செட்டு? ஆம்லேட் கொடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கொடுண்ணா, சொல்லலாம். பார்த்தோன்னா இது வந்து நல்லா ஊறணும். இது எண்ணெயில் பொரிக்கிறாங்கல்ல, பார்த்தோன்னா அந்த ஸ்கிரிப்ஸியாக இருக்கும். சவுண்ட் கேட்குதுங்களா? நல்லா ஊறணும். சால்னா கொஞ்சம் கொடுங்களா, இன்னும் கொஞ்சம். சால்னா பார்த்தா சூப்பராக இருக்குது. தேங்காய் இதெல்லாம் போட்டு கடையில் ஹோட்டலில் சாப்பிட்ற சால்னா, அந்த சால்னா மாரி இல்லாமல் இது நல்லா இருக்குது. எவ்வளோ இது ஒரு செட்டு? பிளேட்டு 30 ரூபா. பிளேட்டு 30 ரூபா. போதுமா? பெப்பர் சிக்கன் இருக்கு. 70 ரூபா. வாரம் வச்சுக்கலாம் பாருங்க. 99 மூளை இந்த பக்கம் வச்சிருக்காங்கன்னா அந்த பக்கம் 9 இன்ச்சு தான் 10 பைசா இருக்கும். மொத்தம் மொட்டையா ஐடியா பண்ணாரு, ஆனால் மிஸ் ஆகிட்டு பார்க்கலாம். 20 ரூபா. இது பரோட்டா ஒரு வாய் தான். இது நானே பஸ்ஸில் இருக்கேன்.
நல்லா ஊறிச்சு, செம்ம டேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு வேலை அதிகமாக தான் 1000 நல்லா 4 பரோட்டா கொடுக்கும். 4 பரோட்டா 4 பரோட்டா கொடுக்கும். வச்சுருவா இப்போ வச்சுருங்க. காலைல மணியை உள்ள வச்ச பார்த்து போட உள்ள வச்சாங்க. மீனாட்சியில் பார்த்தா பார்த்து போட உள்ள இருக்கா, மணி வெளியே போயிட்டாங்க. என்ன கதை? நிறைய தர அவங்க வச்சு சாப்பிடுறாங்க. வேஸ்ட்டாக அப்படி சாப்பிட ஏன் அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குங்க? காலம் வாங்கில எவ்வளோ இருக்கு? நிறைய 2 வாயெல்லாம் சாப்பிடுறாங்க. புரியல? அவங்களுக்கு 2 பேர் போட்டு கொடுப்பா. 200 ரூபா முதல்ல வண்டியிலே ஏற்ற மாட்டான். வண்டியிலே ஏற்ற மாட்டான். அவன் விட்டுட்டு ஓடிடுவான். இதை கொண்டு போய் எவ்வளோ சாப்பிடுவான். ரோட்டில் ஆடுறது நல்ல விஷயம் நானும் பார்க்குறேன். எல்லா அது கம்மி ஒரே बिरयानी चिकन बिरयानी परोटा चिकन
ரெஸ்ட் இல்லாமல் வச்சுருக்கேன் சார் நைட்டு முட்டு போட்டோம். நானே அந்த சாப்பிட போடுறது அவ்வளோதான். அவ்வளோ 10 ரொட்டி ஒரு ஆம்லேட்டு. 10 ரொட்டி 5 சில்லற கூட. 10 ரொட்டி ஒரு ஆம்லேட்டா? 10 நெய் பரோட்டா தானே இது? 10 நெய் பரோட்டா ஒரு 50, 65, 70. எவ்வளோ? சாப்பிட்டு வேற ஒன்று குடிக்க போகிறோம் நான். இதுதான் ரொம்ப ஃபேவரெட்டு. நீ யூடியூப் போடுறீங்க? யூடியூப்பில் போடுறேன். வேற இருக்கு எதுக்கோ யூடியூப் தானே. ஒன்றும் இல்லை, சும்மா ரொம்ப டேஸ்ட் தான் இது. சாப்பிட்டு குடிச்சாதான் இதான் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கு. இதெல்லாம் ஒரு டைம் பாஸ். அண்ணா டீ குடிக்கிறாங்க, நான் போட்டு குடிக்கலாம். எவ்வளோ ஹேண்டில்? எவ்வளோ ஆண்டில்? ஒரு 500 rupees. அவ்வளோ எவ்வளோண்ணா கொடுத்தா? ஐயோ சார்ண்ணா, நான் மறந்து கொடுத்துட்டேன். அப்படியே நான் விட்டு பேசின சப்பாத்தி வந்துட்டு பொட்டா வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ மேம்.